ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள், அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் காத்திருக்கு அப்படின்ற சர்ப்ரைஸான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவராக நீங்கள் இருக்கிறீங்கன்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக அது அமையும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஆதரவு தரும் அன்பர்களுக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மார்ச் மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, சூரியன், புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இதுல ராசி புதன் நீச்சமடைந்து காணப்படுகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்க வருமானத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் அமையுங்க. குறிப்பாக உங்களுக்கான அந்த புதிய ஐடியாக்கள் மூலமாக நல்ல செல்வாக்கு கூடும். உங்களுக்கான தன்னம்பிக்கை மூலமாக காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குங்க. நல்ல தனலாபத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும். ஸோ வருமானத்தை ஈட்டக்கூடிய நல்ல முயற்சிகளுக்கு, நல்ல ஐடியாக்களுக்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு உதயமாகுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு உங்களுக்கு கெத்து கொடுக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஏற்படலாங்க. வியாபாரத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக வியாபாரத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழலிலிருந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் வியாபாரத்தில் இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. அதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள், உங்கள் காரியங்களுக்கு தடையில ஏற்படுத்தி இருந்தவர்கள் எல்லாருமே தானாக விலகக்கூடிய, எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாங்க. அதனால எந்த விதமான பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிடுங்கள். உங்க காரியங்கள்ல எந்த பயணங்கள் தேவை அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்றது மூலமாக நீங்க டிசைட் பண்றது ரொம்ப அவசியம். திடீர்னு நினைச்சோன்னே எங்கேயாவது கிளம்புறதெல்லாம் வேண்டாங்க. பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அதன் மூலமாக கொஞ்சம் வெயில்ல நீங்க அலைச்சல் இல்லாம கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாங்க. ஏன்னா சாப்பாடு விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க. உங்களுக்கு அலர்ஜி தரக்கூடிய வகையில எந்த உணவையும் நீங்க எடுத்துக்க கொள்ளக்கூடாது. மேலும் எந்த நேரத்துல நீங்க சாப்பிடணுமோ அந்த நேரத்தை நீங்க சாப்பிடணும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இன்றைய தினம். ஸோ உடல் ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதன் பகவான் நீச்சமடைந்து காணப்படுறதுனால உங்களது பழக்க வழக்கங்களை சிறப்பாக நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியங்க. உங்களுடைய சாப்பாடு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள்ல நல்ல மாற்றங்களை கொண்டு இந்த தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாக்கி கொள்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. கொஞ்சம் அலட்சியம் இல்லாமல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்க வேண்டும். புதிய நபர்களை நிறைய பேர் அறிமுகம் ஆகிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். மனதில் துளி கூட தன்னம்பிக்கை குறையாத அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் தன்னம்பிக்கை வளர்த்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நல்லா அன்போட பரிவோட நீங்கள் நடந்துக்குவீங்க. அந்த குணம் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. பணம் எப்போ வேணா உங்கள் கைக்கு தேவைப்படுங்க. அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் எப்படியெல்லாம் பணத்தை சேமிக்க முடியுமோ அதெல்லாம் சேமித்து நீங்கள் எறும்பு போல வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு முழுமையான இன்பத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு மன திருப்திங்கிறது வேற லெவலில் பெருகும். நல்ல ரொமான்ஸ்களுக்கான வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது பேரண்ட்ஸை கூட நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் கூடவும் உங்கள் பெற்றோர் கூடவும் நீங்கள்
தேவையான உதவிகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியாக இந்த தினத்தை வந்து கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். நீங்க யார் கூட பழகும் போதும் சின்ன அளவிலாவது நல்ல கனிவை, அன்பை நீங்கள் காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதன் மூலமாக இன்றைய நாளை வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. மற்றவங்க யோசனைகளுக்கு நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. நீங்க சொல்றதுதான் சரி, நீங்க நினைக்கிறது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. மற்றவங்க யோசனைகளை கேட்டு நடந்து கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். மேலும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான ஆலோசனைகளும் கிடைக்குங்க. ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு உங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக பராமரிக்க முடியும். அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நீண்ட தூக்கம் வந்து உங்களுக்கு உடலுக்கு ரெஸ்ட் தருது, நல்ல ஒரு புத்துணர்வு தருது அப்படின்னா தாராளமாக அதை நீங்க இன்றைய தினம் அனுபவிக்கலாம். அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு புத்துணர்வு உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மூலமாக அமையும். நீங்கள் வந்து அமைதியாக இருந்து உங்க காரியங்களை சாதித்து உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான காரிய வெற்றிகளையும் நீங்கள் பெற முடியுங்க. உங்க இல்லற வாழ்க்கையும் அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறும். உங்க வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இந்த தினம் அன்பு, கனிவு ஆகியவை உங்களது வாழ்க்கை துணைக்கு ரொம்ப தேவை. அதை நீங்க தாராளமாக கொடுங்க. முழுமையான இல்லற வாழ்க்கையினுடைய இன்பத்தை வந்து நீங்க கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். உங்களது இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. சாப்பாடு விஷயத்தில் கவனமா இருங்க. மேலும் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வது நல்லதுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சிகள் வந்து சேரக்கூடிய யோகத்தை நீங்க தாராளமாக பெறுவீங்க. மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்க அலுவலக பணியில உயருங்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு மதிப்பான ஒரு நாள் என்ற தினம். புதிதாக வீடு, இடம் வாங்கணும் அப்படின்னா அதுல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா செயல்படுவீங்க. அது குறித்த முயற்சிகளும் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. வெளிநாட்டில இருந்து சில ஆதாயம் தரக்கூடிய நல்ல செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். உங்க சொந்த பந்தங்களும் ஒத்துழைப்பு இருப்பாங்க. குறிப்பாக உங்க மாமன், மைத்திரர் வழியில உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, இங்கே என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தினால் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் வருமானத்தை எப்படிலாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் நிறைய அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்ல கெத்து கொடுக்கக்கூடிய புகழ் நிறைந்த செல்வாக்கான ஒரு நாளாகவும் நீங்கள் அமைய பெறுவீங்க. வெளிவட்டார பழக்கவழக்கங்களில் உங்களுக்கு நல்ல செல்வாக்கான மதிப்பான சூழல் அமையக்கூடிய ஒரு சிறந்த நாள் இன்றைய தினம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்க காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அகலக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. அலுவலக பணியில உயரதிகாரிகள் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க பெறுவீங்க. மாற்றமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய ஒரு நாள். தடைகள் விலகும். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய புதிய நபர்களை அறிமுகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள், விவாதங்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்து விடுங்க. மனதில் எந்த சூழலில் வந்து தன்னம்பிக்கையை வந்து நீங்கள் கைவிடாமல் மேற்கொண்டால் இந்த தினம் உங்களுக்கு அழகான ஒரு நாளாக மாறுங்க. இந்த தினம் நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.